ஹாய், நான் உங்க தேவா. இது என் தம்பி ஜீவா. இந்த ஒரு டயலாக் இப்போ சோஷியல் மீடியாவில் மிரட்டாத இடமே இல்லை. யார்டா இந்த பசங்க செம்ம க்யூட்டாக இருக்காங்கன்னு நாம ரீல்ஸில் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சுட்டிகள் இன்னைக்கு சாதாரண ஃபோன் கேமரால இருந்து கிளம்பி நேராக தமிழ்நாடு முதலமைச்சரோட சேர் வரைக்கும் போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஆமாங்க, அனிருத்தையே ரீல்ஸ் போட வச்சது, பிரபுதேவா கூட டான்ஸ் ஆடினதுன்னு இவங்களோட அதிரடி இப்போ கோட்டை வரைக்கும் போயிருச்சு. முதலமைச்சர் ஸ்டாலினையே அவங்களோட மழலை பேச்சால சிரிக்க வச்ச இந்த சுட்டிகள் அங்க போய் என்னெல்லாம் லூட்டி அடிச்சாங்க தெரியுமா? நல்லா படிங்க, பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வரலான்னு முதல்வர் கொடுத்த அந்த அட்வைஸ் இப்போ இணையத்துல செம்ம வைரல். கைஸ் நாங்களா கைஸ் இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா இன்னும் நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்லுங்க. சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, இதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆனால் இதே வேலையாக இருந்துடாம படிப்பில் கவனம் செலுத்தாமல் விட்டுறக்கூடாது. நல்ல படிப்பில் கவனம் செலுத்தி நீங்கள் சொன்னீங்களே கலெக்டராக போகிறேன், போலீஸ் ஆஃபீஸராக போகிறேன்னு சொல்லி அது ஆகணும்னா நல்லா படிக்கணும். படித்து உங்கள் கனவு நிறைவேறணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ரீல்ஸ்ல இருந்து ரியல் லைஃப் தேவா ஜீவாவோட இந்த வேற லெவல் பயணத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சமூக வலைத்தளங்களில் சில நேரங்களில் ஒரு சிறிய வீடியோ கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கிறோம். அதுக்கு சரியான உதாரணம் தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக பிரபலமான சிறுவர்கள் தேவா மற்றும் ஜீவா. ஓய் செதறதே அப்படின்னு அவங்களோட கியூட் ரியாக்ஷனால ஆரம்பித்த இந்த 2 சிறுவர்களோட வீடியோக்கள் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மக்கள் கவனிக்கும்படி வளர்ந்துருச்சு. ஹாய், நான் உங்க தேவா, இது என் தம்பி ஜீவா என்று இவர்களோட ஃபேவரட்டான வசனம் தான் பலருக்கும் பரிச்சயம். சாதாரண ரீல்ஸ் வீடியோவா தொடங்கின இந்த பயணம் இப்போ பெரியவர்களையும் பிரபலங்களையும் சந்திக்கிற அளவுக்கு இவர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கு. அந்த வகையில சமீபத்துல இந்த 2 சிறுவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேர்ல சந்திச்சிருக்காங்க. சென்னைக்கு வந்திருந்த தேவா மற்றும் ஜீவா முதல்வரை சந்திச்சப்போ அங்க இருந்த சூழல் முழுக்க கலகலப்பா மாறி இருக்கு. குழந்தைகளோட இயல்பான பேச்சு, சிரிப்பு, இது எல்லாமே அந்த சந்திப்பை மிகவும் சுவாரஸ்யமா மாத்திருக்கு. சிறுவர்களோட பேசிட்டு இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட சமூக வலைத்தளங்கள்ல பிரபலமாக இருக்கிறத பாராட்டியதோட ஒரு முக்கியமான அறிவுரையும் சொல்லியிருக்காரு. நீங்க ரீல்ஸ் எடுக்கிறதுலாம் நல்ல விஷயம், ஆனா அதே அளவுக்கு படிப்புலையும் கவனம் செலுத்தணும். நல்லா படிச்சா போலீஸ் அதிகாரி ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், பெரிய கனவுகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு அவர் சொன்னதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதோடு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் பேனாக்கள் பரிசா கொடுத்திருக்காரு. அந்த தருணத்தோட வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவி வருது. தேவா மற்றும் ஜீவா சிறுவர்கள் முதல்ல சாதாரண ரீல்ஸ் வீடியோக்கள் மூலமா தான் கவனம் பெற்றாங்க. அவர்களோட இயல்பான பேச்சு, துள்ளலான நடிப்பு, இவை எல்லாமே பார்த்தவங்கள சிரிக்க வச்சுது. அதுக்கப்புறம் அவங்களோட வீடியோக்கள் அதிகமாக வைரலாக ஆரம்பிச்சுது. அதன் பிறகு பல பிரபலங்களோட கவனமும் இவர்களை நோக்கி திரும்பிச்சு. நடிகர் மற்றும் நடன இயக்குனர் பிரபுதேவாவோட இந்த சிறுவர்கள் வெளியிட்ட வீடியோ கூட சமூக வலைத்தளங்கள்ல பெருசா பேசப்பட்டுச்சு. அந்த வீடியோல தேவா ஜீவாவோட கலகலப்பான நடிப்பை பார்த்து ரசிகர்கள் பலரும் சூப்பர்னு பாராட்டியிருந்தாங்க. ஒரு காலத்துல ரீல்ஸ் மூலமா மக்களை சிரிக்க வச்ச சிறுவர்கள் இன்னைக்கு பெரிய கலைஞர்களோட சேர்ந்து வீடியோ செய்யற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பலரையும் ஆச்சரியப்படுத்திருக்கு. இதுல ரொம்ப வைரலான ஒண்ணு இசையமைப்பாளர் அனிருத் குறித்து இவர்கள் பேசின வீடியோ தான். அந்த வீடியோல அனிருத்துக்கும் எங்க அண்ணன் தேவாவுக்கும் தான் போட்டின்னு சொல்ற வகையில கலகலப்பாக அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவுச்சு. இதை பார்த்த அனிருத் கூட அந்த வீடியோவை தன்னோட சமூக வலைத்தளத்துல பகிர்ந்து அந்த சிறுவர்களை பாராட்டியிருந்தாரு. இதனால அவங்களோட வீடியோ இன்னும் அதிகமான மக்களை சென்றடைந்தது. இந்த சிறுவர்களோட திறமையை பார்த்து பல சினிமா பிரபலங்களும் நேர்ல அழைச்சி பாராட்டிட்டு வராங்க. நடிகரும் நடன இயக்குனருமான ராகவா லாரன்ஸ் அவர்களும் இந்த சிறுவர்களை சந்திச்சு வாழ்த்தியிருக்காரு. அதே மாதிரி தமிழ் சினிமாவோட முன்னணி காமெடி நடிகரான வடிவேலு மற்றும் பார்த்திபன் கூட இவங்களை நேர்ல அழைச்சி பாராட்டியிருக்காங்க. ஒரு ரீல்ஸ் ஒரு பெரிய பயணம். சாதாரணமா ஒரு மொபைல் கேமரால எடுத்த சில வினாடி வீடியோ அதுவே இன்னைக்கு இந்த 2 சிறுவர்களோட வாழ்க்கையே மாத்திருக்கு. இப்போ அவங்க சமூக வலைத்தளங்கள்ல மட்டும் இல்லாம அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் என பலரையும் சந்திக்கும் அளவுக்கு வளர்ந்து வராங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்திச்ச அந்த தருணம் தேவா மற்றும் ஜீவா சிறுவர்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நினைவா மட்டும் இல்லாம அவர்களோட வளர்ச்சியை காட்டுற இன்னொரு முக்கியமான படியாவும் பார்க்கப்படுது. இப்போ பலரும் சொல்றது ஒரு விஷயம் மட்டும்தான்,
இந்த சிறுவர்களோட கனவுகள் இன்னும் பெருசா வளரணும், அவர்கள் இன்னும் உயரத்துக்கு போகணும். சாதாரணமா ஒரு மொபைல் கேமரால தொடங்கின இந்த சிறுவர்களோட பயணம் இன்னைக்கு முதலமைச்சர் வரைக்கும் போயிருக்கிறது எதை உணர்த்தது தெரியுமா? திறமையும் விடாமுயற்சியும் கூடவே இந்த இயல்பான மழலை சிரிப்பும் இருந்தா யாரும் எட்ட முடியாத உயரத்தை தொடலாம் அப்படிங்கிறதுக்கு தேவா மற்றும் ஜீவா தான் ஒரு சிறந்த உதாரணம். முதல்வர் சொன்ன மாதிரி ரீல்ஸ்ல காட்டுற அதே ஆர்வத்தை படிப்புலையும் காட்டி இவர்கள் எதிர்காலத்துல பெரிய அதிகாரிகளாகவும் சிறந்த கலைஞர்களாகவும் ஜொலிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட விருப்பமும் கூட. தேவா மற்றும் ஜீவா சிறுவர்களோட வீடியோக்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? இவங்க யாரோட சேர்ந்து அடுத்த வீடியோ பண்ணா சூப்பரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update.